கூட்டணி தர்மத்தை தளபதி மறிக்கிறாரு. எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிரணும் போகணும் வரணும் அப்படின்னா அதோட நோக்கம் என்ன இருக்குது? விஜயகாந்தோட செயல்பாடு கூட அதுக்கு ஒரு 8ல் 1 பங்கு கூட இருந்தாலும் ஒன்றும் செயல்படுறது இல்லை. நிர்பந்தத்தின் பேரில் அவங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, செயல்படுறாங்க. ஓட்டுகளை எதிர்பார்க்காம மக்களுக்கு செயல்படணும். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்ன சொல்லாமா? என் பேர் பாலராஜ். 2026 செலெக்ஷனில் உங்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது? 2026 திமுகவுக்கு தான் நம்ம ஆதரவு. ஏன்னு சொல்லாமா? எல்லா வகையிலையுமே இப்போ ஆடக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசில் கல்வியிலேருந்து கல்வியிலேருந்து போர்ட்ஸ்லேருந்து போக்குவரத்து மற்ற மக்களுக்கான செய்கைகள், ஜனங்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை, புதுமை பெண் திட்டம், இப்படி கல்விகளுக்கு வளர்ச்சி, போக்குவரத்து இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்களை செம்மையாக செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தான் நம்முடைய ஆதரவு. எதிர்கட்சிங்கிறது ஏடிஎம்கே தான் வரணும். அதெல்லாம் வராது, அதில் வாய்ப்பே கிடையாது. பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிர்பந்தத்தின் பேரில் அவங்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, செயல்படுறாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு நிர்பந்தத்தின் பேரில் அதெல்லாம் செயல்படுறாங்க. மக்களுக்கு என்னன்னாக்கா அது ஃபீல்டில் இறங்கும் போதே தெரியும். அது அரசியல் பண்ணுறவங்க ஆரம்பத்தில் இருக்கும்போது அதில் இது பண்ணி மக்களுக்கு செய்கிறதுன்னா இன்றைக்கி ஒன்றும் சாதாரணமாக விஜயகாந்தோட செயல்பாடு கூட அதுக்கு ஒரு 8ல் 1 பங்கு கூட இருந்தாலும் ஒன்றும் செயல்படுறது இல்லை. அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட நம்ம எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிரணும் போகணும் வரணும் அப்படின்னா அதோட நோக்கம் என்ன இருக்குது? அதனுடைய நோக்கம் இருக்குது மக்களுக்கு செயல்பாடுகளில் இதாக இருக்கணும். எதிர்பார்க்காம ஓட்டுகளை எதிர்பார்க்காம மக்களுக்கு செயல்படணும். அப்போ தான் இதாக இருக்கும். ஏதாவது ஒரு வறட்சிகள், போக்குவரத்து, ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இறங்கி தன்னுடைய இதுகளை செயல்படுத்தணும். அந்த மாதிரிலாம் கூட அவங்கள்ட்டலாம் எதுவுமே இல்லையே. ஏதோ நிற்கிறோம், நம்ம இன்னொன்னே நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் போகணும் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தால் எப்படி செயல்பட முடியும்? அவங்க எந்த நோக்கத்தில் செயல்படுறாங்கன்னு தெரியணும்ல. யாரோ சொல்லி கொடுத்தா ஒரு நிர்பந்தத்தின் மேலே நின்றுட்டுருக்காங்க. விலகாது, விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதாவது என்ன, கூட்டணி தர்மத்தை மதிக்கிறாரு அவர். கூட்டணி கட்சிகளுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், போக்கணும் வரணும்னு அதை தளபதி மதிக்கிறாரு. மதிக்கும் போது அவங்கள்ட்ட மதிக்கிறத விட்டுட்டு மதிக்காத இடத்துக்கு ஒருத்தர் தேடி போவாங்களா? மதிக்கிற மட்டும் தான் நிற்பாங்க. அதனால் இந்த வாய்ப்பு இருக்காது.